ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் வண்டர்ஸ். இன்றைக்கி ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி பார்க்க போகிறோம். பருப்பு ரசம் உருளைக்கிழங்கு ஃப்ரை. 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். தக்காளி, புளி, உப்பு, கொஞ்சமாக தண்ணி. இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சைடில் ரசத்துக்கு மிளகு, சீரகம், அப்புறம் பூண்டு தோல் உரிக்காமலே சேர்த்துக்கலாம். தோலோடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பை த டைம் இதெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பேனில் ஆயில் 1.5 டேபிள் ஸ்பூன், கடுகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இன்னும் கொஞ்சமாக பெருங்காயம். அப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா எல்லாம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பருப்பு இதில் ஊற்றி தண்ணி எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டால் இந்த ஸ்டேஜில் ஆகிடும். இப்போது இந்த மசாலா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கிழங்கு ஃப்ரைக்கு சூப்பர் டேஸ்டி கொடுக்கும். இப்போ நல்லா சில் ஆனோன்னு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஆயில், உளுத்தப்பருப்பு, கடுகு, அப்புறம் ஆனியனு, இது நல்லா கலர் சேஞ்ச் ஆக மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இது ஃப்ரை ஆனோன்னு கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, தனியா, மிளகு, சோம்பு, சீரகம், அப்புறமா காஞ்ச மிளகாய், அந்த பவுடரு இப்போ இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு தண்ணி வேணும்னா தண்ணி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அப்படியே விட்டால் சூப்பர் அண்ட் எம்மி ரெடி. பருப்பு ரசம் உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. ஸோ சூப்பராக எம்மியாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஸோ செஞ்சோன்னு ஈவாக்கு பசி எடுத்துச்சு. ஈவாக்கு ஃபஸ்ட்டு போட்டு கொடுத்துட்டு அப்புறமா தான் நான் பிளேட்னிங் பண்ணேன். பிளேட்னிங் பண்ணுறதுக்குள்ளே ஈவா போய் நல்லா குயிக்காக சாப்பிட்டு வந்துட்டான். பாருங்கள், அவளோட பிளேட் எம்டி ஆயிடுச்சு. ஈவாவும் சாப்பிட்டாச்சு. ஸோ நானே இப்போ சாப்பிட்டுட்டு, ஆனால் சூப்பராக இருந்துச்சு கிழங்கு ஃப்ரை. நல்லா இருந்துச்சு அந்த மசாலாவோட. சூப்பர் அண்ட் எம்மி சிம்பிள் ரெசிபி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from Ashwini. Bye. Take care. Thank you.